ஹலோ கோடர்ஸ், போன எபிசோட்ல வந்து நம்ம மெல்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது வைடா இருக்கக்கூடிய டேட்டாவை லாங்கா எப்படி மாத்துறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லாங்கா இருக்கக்கூடிய டேட்டாவை வைடா மாத்துறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது சினாரியோக்கு ஏற்ப உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கலாம். ஓகே, சில டைம் வந்து வைடா இருக்கிறத லாங்கா மாற்றணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ மெல்ட்ன்றதை பயன்படுத்தணும். அதே லாங்கா இருக்கிறத வைடா மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா பிவட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பயன்படுத்தணும். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள், போன எபிசோட்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இது வைடான ஃபார்மெட்டு. இதை நம்ம எப்படி மாற்றணும்? லாங்கா மாற்றணும். அதாவது எக்கச்சக்கமான காலம்ஸை எக்கச்சக்கமான ரோக்களா மாத்துறது. காலம்ஸை ரோஸா மாத்துறத நம்ம என்னன்னு சொல்றோம்? காலம்ஸை ரோஸா மாத்துறத நம்ம மெல்ட்ன்னு சொல்லுவோம். அதே ஆப்போசிட் வந்து ரோஸை காலம்ஸா மாத்துறது, அதோட பேர் வந்து பிவட். ஓகே, இது பவர் பிஐலயும் இருக்கு. பவர் பிஐலயும் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல பிவட் அன்பிவட்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து மெல்ட் பிவட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து வைடா இருக்கிறத லாங்கா மாத்துற ஃபார்மேட். இது லாங்கா இருக்கிறத வைடா மாத்துற ஃபார்மேட். எக்கச்சக்கமான டேட்டாவை நம்ம வைடா மாத்த போறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம விஎஸ் கோட்ல உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிவட். ஸோ இங்க வந்து எங்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை பாருங்க, நமக்கு இப்படி இருக்கு, லாங்கா இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வைடா மாத்த போறேன். விச் மீன்ஸ் எனக்கு 2 நவீன் இருக்கு, 2 அருண் இருக்கு, ஜான்வரி 2 தடவை இருக்கு, பிப்ரவரி 2 தடவை இருக்கு, அதோட டேட்டாவும் 2 தடவை இருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எம்ப்ளாயி வேணும் நவீன் அருண் அப்படின்றது, அடுத்து ஜான்வரி பிப்ரவரி அப்படின்ற டேட்டா எனக்கு வேணும். ஸோ இதை நம்ம எப்படி இங்க மாத்த போறோம் அப்படின்னா பை யூசிங் த பிவட். ஸோ இந்த பிவட்டை நான் உங்களுக்கு இங்க பயன்படுத்தி காட்டுறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்க, எதை நான் வச்சுக்கணும் அப்படின்றது. இப்போ எனக்கு எம்ப்ளாயி அப்படின்றத நான் வச்சுக்க போறேன், அதை நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி காலம்ஸ் அப்படின்றத, மந்த்ன்னு இருக்க காலம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆக போகுது, இப்படி ஜான்வரி பிப்ரவரி எல்லாமே ஆக போகுது. மந்த்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் காலம்ஸா மாற போகுது. அதோட வேல்யூஸ் எல்லாமே என்னது, எனக்கு சேல்ஸ். ஜான்வரியோட வேல்யூஸ் எல்லாம் கீழே சேல்ஸா வரப்போகுது பாருங்க. ஸோ இது மந்த்து. ஸோ பிப்ரவரி எனக்கு இங்க வந்துருச்சு, ஜான்வரி இங்க வந்துருச்சு. ஸோ இப்படி லாங்கா இருந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணிட்டோங்க, வைடா மாத்திட்டேன். ஸோ இது வந்து நான் 2 டேட்டா வச்சு பண்ணியிருக்கேன். பட் லெட் மீ கிவ் யூ ஃபியூ மோர் டேட்டா ஆஸ் வெல். இது கூடவே நான் என்ன சில டேட்டாவை ஆட் பண்ணி காட்டவா உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் மிதுன் அப்படின்ற ஒரு டேட்டாவை ஆட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக. ஸோ மிதுன் 2 மிதுன் இருக்காங்களா? ரைட். ஸோ இப்போ அவங்களோட டேட்டாவையும் நான் என்ன பண்ண போறேன், இங்கே வச்சுக்க போறேன். ஸோ பாருங்க, மிதுன் எனக்கு வந்திருக்கா? இப்போ லாங்கா இருக்கு, 5 ரோ இருக்கு. 5 ரோவா இப்போ நான் என்னவா மாத்த போறேன், 3 ரோவா மாத்த போறேன். 3 காலம் வந்து எனக்கு எக்கச்சக்கமான காலங்களா மாறிடும். இப்போ நிறைய மாதங்கள் இருக்கும்போது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அருண், மிதுன், நவீன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், வைடா இருக்கிறத லாங்கா லாங்கா மாத்திருந்தோம் போன எபிசோட்ல. இப்போ லாங்கா இருக்கிறத நம்ம வைடாவும் மாத்திட்டோம். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதுலயே பிவட் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பிவட்ன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பிவட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிவட் டேபிளை வந்து நீங்க எக்ஸல்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ எக்ஸல்ல படிச்சிருப்பீங்க. அதே விஷயத்த நான் உங்களுக்கு இங்க பண்ணி காட்டுறேன். இப்போ எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜியன், அப்புறம் ப்ராடக்ட், சேல்ஸ் இருக்கு. இப்போ பிவட் டேபிள்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிவட் டேபிளுக்கான சின்டெக்ஸ் நான் எழுதி காட்டுறேன். ஸோ டிஎஃப் டாட் பிவட் இல்ல, இந்த தடவை என்ன பண்றோம், பிவட் டேபிள். இதுல எதை நான் இண்டெக்ஸா வச்சுக்க போறேன் அப்படின்றத நான் இங்க சொல்றேன். ரீஜியனை நான் இண்டெக்ஸா வச்சுக்க போறேன். ஓகே, அதே மாதிரி எந்த காலம்ஸை நான் வைக்க போறேன் அப்படின்னா ப்ராடக்ட். காலம்ஸ்ல நான் வச்சுக்க போறேன், ப்ராடக்ட் வச்சுக்க போறேன். வேல்யூஸ்ல எனக்கு என்ன வேணும்னா சேல்ஸ் வரணும். எனக்கு இது என்ன நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு என்ன ஆச்சு, காலம்ஸ் வந்து லேப்டாப் ஒன்று, மொபைல் ஒன்று வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த காலம்ல நான் ப்ராடக்டே கொடுக்கலன்னு வைங்களேன்.
எனக்கு சேல்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அத நீங்க பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப யூ கேன் செப்பரேட் திஸ். இது வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய அதே பிவட் டேபிள் தான் நம்ம இங்க பார்க்குறோம். இவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் குடுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல சப்போர்ட் பண்ணணும்னா, கீழ ஐகான் ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ. பாய்.